அனைவருக்கும் வணக்கம். விருச்சகராசினியர்களுக்கு இனி நீங்கள் கதறி கதறி அழுதாலும் விதி இனி உங்களை விடாது என்ற வகையில் செவ்வாயினுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வலுவடைகிறாருங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் லாபம் இருமடங்காக உயர இருக்கு. பழைய பாக்கிகள் வசூலாகும், கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க. வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. அலுவலக பணிகளை துரிதமாக முடித்து பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதன் விளைவாக உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சம்பள உயர்வு தர முன்வர இருக்காங்க. உடன்பிறப்பு மூலம் சில நல்ல காரியங்கள் நடைபெற இருக்கு. அரசியலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு மேலோங்க. எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்க இருக்கு. வெளிநாட்டிலிருந்து வரும் தகவல் ஆதாயம் தருவதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நினைத்தது அனைத்துமே நிறைவேற இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குதுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தானாக வரும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி அம்மனை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.